ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பொற்காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு, அதே போல் முன்னோர்கள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதமாக, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதியில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு. அதாவது பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குதுன்னா, புரட்டாசி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து புரட்டாசி 5ஆம் தேதி சங்கஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து புரட்டாசி 9ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தேய்பிரை அஷ்டமி திதி வருது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 14ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதோஷ வழிபாடு, எம்பெருமான் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பித்திருக்கள் சாபம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம பேரருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புரட்டாசி 17 அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது. புரட்டாசி 25 சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஷயம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதத்திலே 2 பௌர்ணமி திதி வருது. புரட்டாசி 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி, அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி வருது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அதுவும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய மிகவும் அற்புதமான நல்நாள். கிரிவலம் சென்று முழு அருளை பெறலாம். அற்புதமான நன்னாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் குவிய போகுது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களோட ஆட்சி பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் பக்ரம் பெற்ற நிலையிலையும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா முழு பாதிப்பையும் நீக்கக்கூடிய, அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல
ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம்னாக்க, கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கனாக்க அன்பு, அமைதி விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர். அதே போல் பயணங்கள் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அமைதி காக்கக்கூடியவர், ஒரு அன்பை மட்டுமே முதன்மைப்படுத்தி அன்பால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டவர்கள் நம்ம கடகராசி அன்பர்கள். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வகையில் ராசிக்கு 2 குடையவன் 3ஆம் இடத்துல 3 குடையவரோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறார். புத ஆதித்ய யோகம் என்பது வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள், சுப விஷயங்கள், சுபமான செய்திகளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வீடு, வண்டி, வாகன சுகங்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, அரசு காரியங்கள் நடக்கிறது, அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு இலகுவாக நடக்கிறது, எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ புதுசாக ஒரு வண்டியோ, ஒரு வீடோ, ஒரு வாகனமோ வாங்கணும் அல்லது பழசை மாற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அமையக்கூடிய காலகட்டம். அதோட புதன் பகவானும் சேர்ந்து நிற்கிறார். 3 குடையவரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இணைவில் இருந்தவங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா புதனோட சேர்ந்த சுக்கிரன். அப்போ என்னென்னா குழந்தைகளோட கல்வி நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்விக்கான செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகள் வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியூர்லேயோ கொஞ்சம் தூரத்துலேயோ படிக்க வைக்கக்கூடிய, அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய, அவர்கள் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் கொஞ்சம் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டுக்கான செலவு, வண்டி வாகனத்திற்கான செலவு, தாய் தந்தைகளுக்கான செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுக்கு சனி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு வக்ரவம் அடைகிறார். அது வரையுமே ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு லாபங்கள், அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது முயற்சி, அதில் ஒரு புது உத்வேகம், புது முயற்சி எடுத்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மனசில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த எண்ண ஓட்டத்தை இந்த காலத்தில் செயல்படுத்தலாம். அப்போ வேலை, உழைப்பு, வருமானம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய குழப்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் வாரம் பார்த்தீங்கன்னாக்க லட்சுமி நாராயணர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறப்புக்குரிய செல்வ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே.